ஹே buddies, கதை கேட்கலாமா? இன்னைக்கு டே எப்படி போச்சு உங்களுக்கு? சில பேருக்கு ரொம்ப நல்லா போயிருக்கும், சில பேருக்கு ரொம்ப மோசமான நாளா இருந்திருக்கும்ல. எல்லா விஷயத்துலயும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்த நம்ம கத்துக்க முடியுங்க. அந்த கத்துக்கிற மென்டாலிட்டி அப்படின்றத நம்மளோட மைண்ட் செட்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ நம்மளுக்கு பேட் டேவாவே அது தெரியாது இல்லையா? ஸோ பிரச்சனை அப்படின்றது ஒரு கரப்பம் பூச்சி, அதை தள்ளி வச்சுதான் பார்க்கணும். ஓகேவா? பக்கத்துல வச்சுலாம் பார்க்க கூடாது, அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? இது காதல்.com. நான் உங்க ஆர்ஜே அமுதா பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம எபிசோட் 2 மாயா அண்ட் டேவிடோட கதையை பார்க்க போறோம். மாயாவை மாதிரி கதைக்குள்ள டிராவல் பண்ண போறோம். அண்ட் எபிசோட் 1 நீங்க கேட்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். எபிசோட் 1 கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கேளுங்க. ஓகேவா? ஸோ மாயாவுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருந்தது. அது என்ன ட்விஸ்ட் தெரியுமா? ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸ் அன்னைக்கு லீவ். ஆக்சுவலி வீட்டில் பொதுவாக பொண்ணுங்க இருக்காங்களே வச்சுக்கோங்களேன். நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் வீட்டில் இருந்தாலும் எக்ஸாக்ட் ஆப்போசிட். நோ மேக்கப், ஃபேஸை கூட வாஷ் பண்ணுறது கிடையாது, அப்படியே போட்டு வைக்கிறது கிடையாது, அப்படியே மண்டையில் ஒரு கொண்டை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு அலைவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வீடியோ கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் கிட்ட இருந்து. ஒரு அழகாக நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் சரி இன்னைக்கு ஒரு வீடியோ கால் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்பெல்லாம் கால் வராது. படு மொக்கையா என்னோட மூஞ்சி நானே கண்ணாடியில பார்த்து சகிக்க முடியாத ஒரு நிலைமையில எனக்கு வீடியோ கால் வருது. சரி கட் பண்ணி விடுவோம் அப்படின்னு கட் பண்ணி விட்டா இல்ல, கால் வந்துட்டே இருக்கு. சரி அட்டன் பண்ணிட்டேன். சரிப்பா உன்னோட வீடை நான் பார்த்ததே இல்லை, சுத்தி காமியே அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரே ஷாக், என்னடா இது? சரி சுத்தி காமிப்போம், அதில் என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடை சுத்தி காமிக்க ஆரம்பிச்சேன். சுத்தி காமிக்கிறேன்னா அவ்வளோ பெருசாக நீங்கள் இமேஜின் பண்ண தேவையில்ல. ஒரு ரூம், ஒரு சின்ன ரூமு, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு, அவ்வளோதான் எங்கள் வீடு. சரிப்பா நீ நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணுறேன், எப்படிப்பா தூங்குவ? இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு வெயில் காலம் அப்படின்னா சுத்தமாக முடியாது. அம்மா அப்பா ரொம்ப கஷ்டம், அப்படியே பயங்கரமாக வேர்த்து ஊர்த்தும். சில சமயம் என்ன பண்ணுவேன், தூங்க முடியாமல் எழுந்து உட்காந்து அழுவேன், அப்புறம் அழுதுகிட்டே மறுபடியும் தூங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருப்பா அப்படின்னு ஷேர் பண்ணேன். ஸோ அவரும் பேசினாரு. ஓகே ஃபைன். அப்புறம் கால் கட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கு. அடுத்த நாள்ல இருந்து ஒரு 7-8 நாளுக்கு கால் வரல, மெசேஜ் வரல, எதுவுமே வரல. என்னடா இது? இப்பதான் வாழ்க்கையில ஒரு சூப்பரான பிளானா ஃபியூச்சருக்கு போட்டு வச்சிருந்தோம். அழகான ஒரு பௌர்ணமி மாதிரி வந்துட்டு அடுத்த நாளே இப்படி அமாவாசை ஆகும்னு எதிர்பார்க்கலையேடா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்தேன். நானே உட்காந்து ரொம்ப மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன், அப்செட் ஆயிடுச்சு. பட் எல்லா விஷயத்துலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதான் நான் கண்ணாடி முன்னாடி எப்போவுமே நின்று என்ன ஒரு கஷ்டமான நேரத்தில் நான் பேசுவேன். மாயா என்ன நினச்சிட்டு இருக்க நீ எல்லாம் வந்து சாவையே கடந்து வந்தவ, இதெல்லாம் ஒரு மேட்ரா, மூவ் ஆன் பண்ணு, எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இதுதான் என்னோட உள் மனசு சொன்னிச்சு. ஆனால் ஒரு ஓரமாக டேவிட் உனக்கு கண்டிப்பாக கிடச்சிருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதோட இருந்துச்சு. அந்த விஷயம் நடந்துச்சு. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த 8வது நாள் முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா டேவிட் கிட்ட இருந்து வருது. கால் எடுக்கிறேன். என்னப்பா இவ்வளோ நாள் பேசவே இல்லை, என்னப்பா நான் கூட ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சில ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னாங்க. அப்புறம் சரிப்பா இந்த என்ன லவ் மேட்ரை வீட்டில் சொல்லிடலாமா, வீட்டில் கன்வின்ஸ் பண்ணோம், பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் 2 பேரும். அண்ட் அவங்க வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர பொசிஷன், நிறைய பொசிஷன் இருந்தது. எப்போவுமே நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போனோம் அப்படின்னா இன்டர்வியூஸ் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க, டெஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக வைப்பாங்க. இந்த டெஸ்ட்டு தான் எனக்கும் வச்சாங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 4 டெஸ்ட்டு கிட்ட வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாஸ் ஆகிட்டேன். அதுவும் எனக்கே தெரியும் பாஸ் ஆகிட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். என்ன டெஸ்ட் யார் வச்சான்னு கேட்டிங்கன்னா அதை வச்சதே டேவிட் தான். எனக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள எனக்கு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க. என்கிட்ட எந்த அளவுக்கு நான் அவர் மேலே டெஸ்ட் வச்சுருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன்னா இது எல்லாமும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 7-8 நாள் நான் சொன்னேன் இல்லையா, கால் வரல, மெசேஜ் வரல, எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னு, அதுவே ஒரு டெஸ்ட் தானோ. சரி ஓகே, அந்த டெஸ்ட்லேயும் நான் பாஸ் ஆகிட்டேன். இந்த வீடியோ காலுமே டெஸ்ட்டு தானோ, அதுலேயும் நான் பாஸ் ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ்வலாகவே நான் என்ன பண்ணுவேன்னா, யார் கூட பழகினாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் 100% ரொம்ப உண்மையாக இருப்பேன். டேவிடோட விஷயத்துல எனக்கு உள் மனசில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக டேவிட் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அண்ட் வீட்டில் அடுத்ததாக வந்து நீ நான் வச்ச டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அடுத்த ரவுண்ட் தான் பயங்கரமான டெரரான ரவுண்டு அப்படின்னு பயமுறுத்திட்டார் பயங்கரமாக. அண்ட் டேவிடோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு
அந்த சீனை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க வீட்டுக்கு போனோன்னு நானும் டேவிடும் குற்றவாளிகள் மாதிரி நடுவில் நிக்கிறோம். என்ன தைரியத்துல லவ் பண்றீங்க? ஒரு பணக்கார பையனை லவ் பண்ணிட்டா நல்லா சொகுசா இருக்கலாம்னு நினைப்போம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், நிறைய கேள்விகள் மேல கேள்விகள் அப்படி அம்பு மாதிரி வந்து தொலைக்கி என்னோட மனசை. பட் மாயா யாரு, எல்லாம் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். எல்லாத்துக்கும் அசராம பதில் சொன்னேன். நீங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் வந்து பணமோ காசோ பார்த்து இவங்களை வந்து விரும்பல. எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல பாண்டிங் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கறேன். ஸோ அதனால நான் லவ் பண்ணேன். இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் பெரியவங்களை எதிர்த்தோ பெரியவங்களை அவமானப்படுத்தியோ உங்களை கஷ்டப்படுத்தி எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். நாங்கள் தனியாக போய் கல்யாணம் பண்ணுறதோ பான முடிவு எடுக்கிறதோ அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ண மாட்டோம். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா கூட நாங்கள் 2 பேரும் இப்படியே தான் இருப்போமே தவிர வேற அந்த முடிவுக்கும் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டேன். சில இடங்களில் டேவிட்க்கு பதிலாக நான் கூட பேசினேன். ஏன்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் இல்லையா. ஸோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனானா என்னன்றது பெரிய ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. கடைசியில பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் 3வது ரவுண்டு, அடுத்த ரவுண்ட்ல மறுபடியும் ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்க என்னப்பா கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துன போறீங்களா இல்ல எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா, இல்லைங்க நான் தனியாலாம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இந்த நியூக்ளியர் ஃபேமிலிலாம் அந்த மாதிரி போகிறதுக்கு விருப்பம் இல்லை, பட் ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பதில் சொன்னோன்னா ஓரளவுக்கு வந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஸோ தட் I passed the examination completely. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி அக்செப்ட் அஸ். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு டும் நடந்துச்சு. ஜாலியாக நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டோம். அண்ட் எங்களுக்கு ஒரு குட்டி டேவிட் வந்து இருக்காங்க. ஹீ இஸ் ஸோ பிரில்லியன்ட் அண்ட் ஸோ ஸ்மார்ட் கை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ வி ஆர் என்ஜாயிங் அவர் லைஃப். ஸோ எங்களோட ஸ்டோரியில் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள உண்மையிலே லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்கக்கிட்ட திரும்பி வருவாங்க. அட் எனி சிச்சுவேஷன் அவங்க உங்ககிட்ட வரல, அவங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வச்ச அன்பு உண்மை இல்லை அப்படின்னு ஆகிடாது. நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பர்சன் கண்டிப்பாக கிடைப்பாங்க. நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, லவ் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் என்னுடைய சின்ன அட்வைஸ். அண்ட் எல்லாருக்குமே அன்லிமிட்டடான ஒரு லவ் கொடுங்க. லைஃப் இஸ் so beautiful. அண்ட் ஸோ எங்களோட ஸ்டோரி ஒரு ஹாப்பி என்டிங் இல்லை ஹாப்பி பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் another லைஃப்க்கு. ஸோ we are going together, we will always. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அண்ட் நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இது காதல்.